புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 31ஆம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் எனவும் டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு சித்தா மருத்துவமனையில் சித்த வைத்தியத்தின் தந்தை என போற்றப்படும் சித்தர் அகத்தியர் பிறந்த மார்கழி மாத ஆயில்ய நட்சத்திர நாள் தேசிய சித்த மருத்துவ தினமாக ஆண்டுதோறும் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு சித்தா மருத்துவமனையில் தேசிய சித்தா தினம் மற்றும் சித்தா கண்காட்சி நடைபெற்றது. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாள் குருபூஜை விழாவை முன்னிட்டு உத்தரமேரூரில் காஞ்சிபுரம் மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் 28ஆம் தேதி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் குருபூஜை விழாவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக சுமார் 2000 பேர் கருப்பு சட்டை கட்சி வேஷ்டி அணிந்து கலந்து கொள்ளவும் மாவட்டத்தின் அனைத்து கிளைகளிலும் அன்னதானம் வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டை மதகடியில் அமைக்கப்பட்டுள்ள சூலமங்கலம் ஐயம்பேட்டை பகுதி மக்களுக்கு அரசிற்கு சொந்தமான இடத்தில் சுடுகாடு அமைக்கப்பட்டு பாதுகாப்பிற்காக சுற்றுச்சுவரும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தனிநபர் ஒருவர் அவரது சொந்த இடத்திற்கு செல்வதற்காக சுற்றுச்சுவரை இடித்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதனால் சுற்றுச்சுவரை இடித்த நபர் மீது பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தேசிய அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சார விழிப்புணர்வு பேரணியை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக அரியலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள மகளிர் சுய உதவிக் குழுவினர் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். இதில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே ஆட்டோவில் வந்து கலந்து கொண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் காரக்குடி கிராமத்தில் பிரியதர்ஷினி என்பவர் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை என்று கூறி விலகியதாக அறிவித்து கட்சிக் கொடியை இறக்கினார். இந்நிலையில் மாநில நிர்வாகி மற்றும் மாவட்ட மகளிர் பொறுப்பாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதே கம்பத்தில் மீண்டும் கட்சிக் கொடியை நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஏற்றி வைத்தார். அதன் பிறகு பேசிய அவர், தளபதியின் கொள்கைக்காக தான் மீண்டும் கட்சியில் இணைந்ததாகவும் தளபதி பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பேன் என கூறியதைக் கொண்டு அவருடைய கொள்கைக்காக தான் இணைந்தேன் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி விமர்சித்து பேசியதாக அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள டோல்கேட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் பழைய சூரமங்கலம் பகுதியில் 65 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ராமலிங்க வள்ளலார் தொடக்க மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் உரிமையாளர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஏற்கனவே விளையாட்டு மைதானம் விற்பனை செய்யப்பட்டது. இதனிடையே பள்ளி கட்டிடத்தையும் விற்பனை செய்து பங்குத் தொகையை பிரித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக இதனை அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அப்பகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் என்பவர் பள்ளிக்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் விவரங்களை கேட்டறிந்து பள்ளியின் உரிமையாளர்கள் சட்டப்பேரவை உறுப்பினரிடம் விவரத்தை எடுத்துக் கூறிய பின் பள்ளி விற்பனை செய்யும் நோக்கம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். அப்போது பள்ளி நிர்வாகிகள் காலில் விழுந்தும் மண்டியிட்டும் பள்ளியை விற்பது பாவ செயல் என கூறியது அருகில் உள்ளவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் இதனை அறிந்த அப்பகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் என்பவர் பள்ளிக்கு நேரில் சென்று பள்ளியின் விற்பனை செய்யும் முடிவு குறித்து கேட்டறிந்து நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவதூறாக பேசியதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ரயில் நிலையத்தின் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிந்தலவாடி கிராம ஊராட்சியில் 100 நாள் பணி வழங்கக் கோரி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை 100 நாள் பணி வழங்கக் கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சி.